ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஆர் கேஆர்டி ஃபேமிலி. இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செய்தியெல்லாம் நம்ம கேட்க வரோம். ஆமாங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப எதிர்பார்ப்போட ஏன்டா இன்னும் ஞாயிற்றுக்கிழமை போகவே இல்லை, 3ஆந்தேதி ஏன் சீக்கிரம் போகவே இல்லை, எல்லாருமே ஒரு திங்கக்கிழமைன்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஐயோ வெறுப்பு அப்படிங்கிறது காமிச்சது போக, இந்த உலகத்திலே மறக்க முடியாத மே 4ஆந்தேதியாக திங்கக்கிழமை எதிர்பார்க்கப்படுகிறது. ஆமாங்க, அப்படி தான் நானும் இருக்கேன். எவ்வளவோ நியூஸஸ் வருவது, ஒவ்வொரு டிவிலையும் ஒவ்வொரு விதமாக டிஎம்கே ஜெயிக்கும், ஏடிஎம்கே ஜெயிக்கும், டிவிகே ஜெயிக்கும், சீமான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கு. நிறைய சதி வேலைகளுமே நடந்துகிட்ருக்கு. டிவிக்கு ஜெயிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திடீர்னு நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் திடீர்னு ஒரு மீட்டிங்கை அரேஞ்ச்மெண்ட் பண்ணாங்க பனையூரில். இப்போ எல்லா எம்எல்ஏக்களும் கூப்பிட்டு 234 தொகுதியில் உள்ளவங்களும் வந்துட்டு 33 நினைக்கிறேன் உள்ளவங்களும் வந்து ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ எதுவாக இருந்தால் கூட, லாங்காக இருந்தால் கூட கரெக்டாக பனையூருக்கு வந்து என்னை மீட் பண்ண வந்துடணும். ஆமாங்க, எதுக்கு அவர் இந்த முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கே தெரியும். ஜெயலலிதாம்மா இருந்தபோது கூவத்தூரில் எத்தனை எம்எல்ஏக்களை அடைச்சி வச்சுருந்து என்னென்ன பண்ணாங்க, எல்லாம் பணம், காசு, பணம், துட்டு அப்படிங்கிறது மாதிரி விலை கொடுத்து வாங்குறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதை பற்றிலாம் நம்ம கவலைப்பட வேணாம். இத்தனை தொகுதியிலையும் அத்தனை ஆட்களையும் நிப்பாட்டி வரலாறு காணாத ஒரு தமிழ்நாட்டுக்கே பயம் ஏற்படுத்தின ஒரு கட்சின்னு சொல்லப்போனால் நம்ம டிவிகே தான். டிவிகேன்னு சொல்கிறத விட விஜய் அவர்கள் ஃபஸ்ட்டு. ஒவ்வொருத்தவங்களும் ஃபஸ்ட்டில் நிற்கிறதுனா பெரிய விஷயம். ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ ஒரு புரட்சி பண்ணி இவங்களுக்கு ஓட்டு போடக்கூடாது, டிவிகேக்கு ஓட்டு போட வந்து ஃபாரினில் இருந்து இத்தனை வருஷம் யாரெல்லாம் ஓட்டு போடலையோ அத்தனை பர்சன்டேஜ் 90% ஓட்டு பதிவாகிற அளவுக்கு கொண்டுட்டு வந்தது யாருன்னு நினைக்கிறீங்க? நம்ம விஜய் அவர்கள் தான். இத்தனை பேரும் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது முக்கியம் கிடையாது. இத்தனை பேரையும் ஃபாரின்லேருந்து என்றைக்காவது வந்து ஓட்டு போகிறதுக்காக வந்து ஒரு சோசியல் மீடியாவில் நான் ஓட்டு போகிறதுக்காக வந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு வீடியோ போட்டு எந்த சோசியல் மீடியாவில் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோமா? எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்தது கிடையாதுங்க. ஆனால் இந்த வருஷம் அத்தனை பேருமே ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது டிவிகே துண்டோடு தான் வெளியே வந்தாங்க. ஆனால் யாருக்கு ஓட்டு போட்டாங்கிறது தெரியாது. ஆனால் கண்டிப்பாக டிவிகேக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு மாற்றம் தேவைப்பட்டிருக்கு. அந்த மாற்றத்தை முறியடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக, சப்போஸ் டிவிக்கு ஜெயிச்சு வரும்போது இல்லை கொஞ்சம் கம்மியான வந்து இடத்த பிடிக்கும்போது அதை விலை கொடுத்து எம்எல்ஏக்களை வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், பணம், அதுக்காக தான் எல்லாத்தையுமே பனையூருக்கு ஜெயிக்கிறோம் தோக்குறோம் கண்டிப்பாக வந்துடுங்க. ரொம்ப 3 அடுக்கில் 5 அடுப்பு பாதுகாப்பு கூட நம்ம இப்போ சென்னையில் எங்கெங்கே வந்து அந்த லயோலா அண்ணா பல்கலைக்கழகம் இதிலெல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம ஓட்டு என்றது வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதெல்லாம். எல்லோரும் வந்துட்டு இப்போ நாளைக்கு தமிழ்நாடு முழுவதும் வாக்கு எண்ணுறாங்க. மே 4ஆந்தேதி திங்கக்கிழமை காலையில் 8 மணிக்கே ஸ்டார்ட் ஆயிரும். எல்லோரும் 7 மணிக்கே டிவியை போட்டு உக்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷம் வந்துட்டு யாரோ ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்க அப்படி இல்லாமல் சின்ன 2 வயசு குழந்தை கூட நாளைக்கு உட்காந்துட்ருக்குன்னு நினைக்கிறேன் டிவி முன்னாடி. கண்டிப்பாங்க, உண்மை தான். நான்லாம் ஒரு 11 மணிக்கு எந்திரிக்கிற ஆள். நாளைக்கு 8 மணிக்கு இல்லை 6 மணிக்கே எந்திரிச்சிடுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பார்க்கலாம். மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும்னு எல்லோரும் எதிர்பார்த்தாங்க. அந்த மாற்றத்தை நாளைக்கு வந்து கண்டிப்பாக நம்ம பார்ப்போன்னு எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் வேறு நிறையா சதி வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம விஜய் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தகுந்த ஆவணங்கள் உள்ளவங்க மட்டுமே எலெக்ஷன் பூத்துக்கு உள்ளே போய் கவுண்டிங்க்கு போகணும். அதில் 2வது அவங்களுக்கு ஒரு ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. ஸ்கேனிங் மூலயமா ஸ்கேன் பண்ணி அவங்களோட ப்ரூஃப் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி உள்ளவங்க தான் வந்துட்டு எலெக்ஷன் பூத்துக்குள்ளே போகணும், ஓட்டுற இடத்துல இருக்கணும். அப்புறம் தேர்தல் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் யாரும் கையழைச்சா கூட நம்ம திருப்பி காமிக்கக்கூடாது, ரிலேட்டிவ்ங்கிறது இருந்தால் கூட தெரியக்கூடாது, நிறைய வந்து சட்டத்திட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க. பரவாயில்ல, ஓரளவு வந்துட்டு எந்த திருட்டு வேலையும் நடக்காத அளவுக்கு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் அதுலேயும் எவ்வளவோ வந்து தீய சக்திகள், தீய கொளுத்தி விட்ட சக்திகள்லாம் நிறைய திருட்டு வேலை பண்ணி, ஏன்னா அதுலேயும் அனுபவம் வாய்ந்தவங்க, இவ்வளோ அனுபவம் வாய்ந்தவங்க வந்துட்டு தீய சக்தி, தீப்பெட்டியை கொளுத்தி போடுற சக்தியெல்லாம் இருக்குல்லங்க. அதனால் வந்து ரொம்ப எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ஓட்டு எலெக்ஷனை. கண்டிப்பாக நீங்கள்லாம் அப்படி தான் எதிர்பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் நான் நினைக்கிறேன். வீடியோ எப்படி இருந்தது, உங்களுடைய கருத்துக்கள் என்னென்னு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யார் ஜெயிக்கணும், யார் நம்ம தமிழக முதல்வராக வரணும், இனிமே ஒரு பாலியல் வன்கொடுமை நடக்கக்கூடாது தமிழ்நாட்டில் அப்படின்னு நான் நினச்சி தாங்க ஓட்டு போட்டேன். அதே மாதிரி நானும் நினச்சி ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாம் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல முதல்வரை தேர்ந்தெடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத நானும் நம்புகிறேன், நீங்களும் நம்புகிறீங்க. எத்தனையோ 2 லட்சம் வாக்கு
போடப்படாத வாக்குகள் கூட பஸ் இல்லாமல் இதெல்லாம் வந்து கிளாம்பாக்கத்தில் பார்த்துருப்பீங்க. வெறியாகி போய் ஒரு கட்டத்தில் டிவிக்கேன்னு கத்துற நிலைமை கூட வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. அவங்கவுங்க முடிஞ்ச அளவு பைக்கு, டாடா ஏசி அந்த மாதிரிலாம் பிடிச்சி போய் ஓட்டு போட்டவங்களும் இருக்கிறாங்க. போய் வந்துட்டு டைம் முடிஞ்சு ஓட்டு போடாதவங்களும் இருக்காங்க. வெயிட் பண்ணுவோம் நாளைக்கு.